உனக்குள்ள வைப்பேன், அப்பொழுது நீ உயிர் அடைவாய் அப்படின்னு சொல்ல. ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள வருமானால், உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படுமானால் அந்த உயிர்ப்பு தானாக நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு உயிர் வீழ்ச்சியை சபைக்குள்ள உண்டாக்க போகிறார். நீங்கள் ஆராதிக்கும் போதே நாவில் ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். இந்த சபையில் ஆத்துமாக்கள் பெருக போகிறார்கள், எல்லைகள் விரிவாக போகிறது. ஆண்டவர் மகிமையான காரியங்களை இருக்கிற ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற ஒரு நாட்களுக்குள்ளாத கைகள் எல்லாம் தட்ட முடியல. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அவருக்கு என்ன அப்படின்னா ஏல் பெராசிம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா தாவீது ரெஃபாயிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றார். ரெஃபாயிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது இப்ப அந்த ரெஃபாயிம் எதை காண்பிக்கிறதுனால் ராட்சதர்களின் பள்ளத்தாக்கை காண்பிக்கிறது. ரெஃபாயிம் அதை காண்பிக்கிறதுனால் ராட்சதர்களுடைய பள்ளத்தாக்கு. நம்ம எல்லாம் ராட்சதன் அப்படின்னா ஒரு ஆள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். யார் அவரு? சொல்ல, யார் அவரு? கோலியாத். ரொம்ப நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளு நம்ம ஊர் கோலியாத். அப்போ அவர் தாவீதுக்கு அகைன்ஸ்டா வந்து நிற்கும் போது தாவீது ஒரே ஆளா அடிச்சிடாரு, எல்லாம் தெரியும். இப்போ ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு, ஜாயின்ஸ் கேம்ப் அப்படின்னா நிறைய பேர் அங்க இருப்பாங்க. கரெக்டா ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. இப்போ தாவீது ஆண்டவரை பத்தி கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது, நீ ரெஃபாயிமுக்கு போ, அங்க பிசாசு உனக்கு எதிராக எழும்புகிறவன தண்ணீர் ஓடுகிறத போல நான் ஓட விடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ உடனே தாவீது இந்த வார்த்தையை நம்பிட்டு தேவ பிரசன்னத்துல போய் உட்கார்றாரு. உட்காரும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கிருந்து ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நாள் அந்த இடத்துக்கு ரெஃபாயிம்னு பேர் வந்தது. இப்போ ராட்சதர்களின் பள்ளத்தாக்குல ராட்சதர்களை துரத்தி விட்டவனே தாவீது அந்த இடத்துக்கு பால் பெராசிம் அப்படின்னு பேர் வச்சாராம். பால் பெராசிம் அப்படிங்கிறது எபிரேய பதத்துல எப்படி வருகிறதுனா, அது ஏல் பெராசிம் அப்படிங்கிற ஒரு பேர்ல வருது. ஏல் பெராசிம் அப்படின்னா the lord of breakthroughs அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சத்துருக்கள், எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமைகள் நமக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், வாழ்க்கைக்கு விரோதமாய் போராட்டங்களை உண்டு பண்ணும்படி எழும்பிக் கொண்டிருந்ததோ எல்லாவற்றையும் தண்ணீர் ஓடுகிறதை போல துரத்தி அடிப்பதற்கு அழைச்ச ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்புறவங்க கொஞ்சம் கைகளை தட்டி. ஏன்னா அதனாலதான் நான் சொல்லுவேன், இப்ப ரெஃபாயிமா பால் பெராசிமா மாறும்போது தாவீதுக்கு என்ன அவன் சிந்தையில வந்திருக்கும் அப்படின்னா, தடை உடைஞ்சது, தலை உயர்ந்தது. பக்கத்துல சொல்லுங்க, தடை உடையும். சொல்லுங்க, தடை உடையும், தலை உயரும். யார் உட்கார்ந்து உங்க பக்கத்துல யார் இருந்தாலும் எதை பேசணும், தடை உடையும், தலை உயரும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஏல் பெராஸ். நிறைய பேர் சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க, தடை உடையும், தலை உயரும். நீங்க சபை தாங்க மற்றவங்களை கட்டி கொடுக்கிற இடம், சபை தான் வாக்குத்தத்தத்தை பேசுற இடம். அதனால 2-3 பேரை பார்த்து சொல்லுங்க, தடை உடையும், தலை உயரும். இந்த ரகம திருச்சபைக்கு விரோதமா இருக்கிற தடை உடையும், சபையினுடைய தலை உயரும், சபை பெருகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நாமம் ஏல் பெராசிம், அவருடைய தலைகளை உயர்த்துகிறவர். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் நல்ல கைகளை கட்டி நம்ம பாட போகிறோம். ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், தடைகளை உடைக்கிறவர். கமான், எல்லாரும் சேர்ந்து நல்ல கூட சேர்ந்து கைகளை உற்சாகமா தட்டி பாட போகிறோம்.
தலையை உயர்த்திடும் தேவன், அவர் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன், அவர் என்னோடு இருக்க பயம். எல்பெராசிம், 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 தடைகள் உடைப்பவரே. எல்பெராசிம், எல்பெராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்கள் தீரா வெடிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்கள் தீரா வெடிப்பு தருபவரே. முந்தின காரியம் இனியில்லையே, பழையதெல்லாம் முடிந்திடுவே. முந்தின காரியம் இனியில்லையே, பழையதெல்லாம் முடிந்திடுவே. கர்த்தரோ இறங்கி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவே. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர், புதிய நன்மைகள். One more time, புதிய நன்மைகள். சொல்லுங்க, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீரோ. எல்பெராசிம், எல்பெராசிம், தடைகள் உடைப்பவர். எல்பெராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்டே நாட்கள் தீரா வெடிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்கள் தீரா வெடிப்பு தருபவர். எல்பெராசிம், 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 தடைகள் உடைப்பவரே. எல்பெராசிம், துன்பத்தை கண்ட நாட்கள் தீரா வெடிப்பு தருபவரே. ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்கள் தீரா வெடிப்பு தருபவரே. கைகளை தட்டிக்கோ.
2 பிரசங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து கீபோர்டு தான் உட்கார்ந்துருந்தேன். ஆண்டவனோட கூட பேச ஆரம்பிச்சா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரெஃபாயம். அந்த ரெஃபாயம் யாருன்னு பார்த்தா நிறைய மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பி பேசுறவங்க, கூட இருந்தே சத்ருவா மாறுறவங்க, கூட இருந்தே சொல்லாததை சொல்றவங்க, பல காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கும் போது நான் தேவ சமூகத்தை பார்த்து ஒரு காரியம் சொன்னேன். ஆண்டவரே, எனக்காய் வழக்காடுகிறவர் நீ, எனக்காய் யுத்தம் செய்கிறவர் நீ, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி எதையெல்லாம் இழந்தோமோ அதை விட 2 தலையை கொடுப்பதற்கு நீ உண்மை உள்ளவர். என் சத்துருவை துரத்தி அடிக்க வெள்ளம் போல எழும்பி வருகிறவனை துரத்தி அடித்து எனக்காய் ஜெய கொடியேற்றுவதற்கு என் ஆண்டவர் மீது உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். சொல்லுகிறவர் ஆமென், ஆமென், ஹalleluya. அந்த பாட்டு எழுதினேன். தடைகளை உடைக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க மோசே மலைக்கு மேல வரும்போது உங்க முகத்தினுடைய பிரகாசத்தை பார்த்தாருப்பா. இன்னைக்கு நான் அந்த மகிமையை பார்க்கறதுக்காக கண்கள் மூடி அப்படியே ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாட போறேன். மோசேவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். ஒரு காலை நேரம் நான் முதல் முறை யூரோப்புக்கு அப்பதான் போயிருந்தேன். ஐரோப்பிய நாடுகளுக்கு பயங்கர குளிரப்போ ஜெர்மன்ல நான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அப்போ எனக்கு அந்த காலை நேரம் அந்த இதை பார்த்தோன்னே, குளிரெல்லாம் பார்த்தோன்னே, ஆண்டவரே இதுதான் ஊழியமா? இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படணுமா? இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு தான் ஊழியத்தில் இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப தோண்டு போயிருந்த ஒரு காலை நேரம். அப்போ நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், இன்னைக்கு அந்த காலையில் நான் திரும்ப போயிடுறேன் ஆண்டவர், எனக்கு ஊழியம் வேண்டாம், நான் போயிடுறேன், எனக்கு இந்த ஊழியெல்லாம் வேண்டாம், நான் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஐடியில், நான் திரும்ப சாஃப்ட்வேர்ல நான் போகிறேன், என்ன விட்டுருங்க. ஜெர்மனில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணேன் காலையில். அப்போ நான் திடீரென்று சொல்லி இன்னைக்கு காலையில் ஜெபிக்கலாம் என்று சொல்லி வேதத்தை திறந்த போது யாத்திரை 33 எடுத்து வாசித்து கொண்டிருந்தேன். அப்போ மோசே ஆண்டவரை பார்த்து கேட்குறேன், ஆண்டவரே நம்ம மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், என்ன பார்த்து நீ செத்து போயிடுவேன். ஒரு பெரிய அழைக்கப்பட்ட ஊழியர், 80 வயது வரை 40 வருடம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருடம் வனாந்தரம், இதுக்கப்புறம் தான் அழைப்புக்குள்ளே வர்றாரு. 80க்கு அப்புறம் தான் அழைப்புக்குள்ளே வர்றாரு. சொன்னார் ஆண்டவர், 80 வயதுல வந்த ஒரு மனுஷனே என்ன பார்க்கணும்னு கேட்கிறப்ப 28 வயசுல உன்னை நான் முழு நேரமா நான் அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே எல்லாரும் ஊழியத்துக்கு முதிர் வயதாகும் போது தானப்பா வருவாங்க, நான் ஏன் இளம் வயதுல வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்ல இல்ல, ஒரு யங் பிள்ளை, உனக்கு நான் திறமையை கொடுத்தது, உனக்கு நான் கிருபையை கொடுத்தது, நீ கண்மலை அண்டையில என் பிரசன்னத்துக்குள்ள நிக்கணும், என் மகிமையை நீ சுமக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காலை நேரத்துல அந்த காலை நேரம் அதை வாசிக்கும் போதுதான் மோசே விடாம சொல்றாரு, இல்ல ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும். உடனே நானும் கேட்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னாரு, நீ கண்மலை அண்டைக்கு ஏறி வா, அங்க என் அண்டையில ஒரு இடம் இருக்கு அப்படின்னாரு. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், சரி ஆண்டவரே, மோசே கேட்டதுனால கண்மலையின் வெடிப்புக்கு வர சொல்லி ஒரு இடத்த கொடுத்து எனக்கு எங்க கொடுப்பீங்க? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மோசேக்கு கண்மலையின் வெடிப்பு, ஆனா உனக்கு என் உள்ளங்கையிலேயே உன்னை நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உன்னை நான் உள்ளங்கையிலேயே வரைஞ்சு வச்சிருக்கிறேன். It was like an early morning. So there were one guitar, அங்க வந்து ஒரு அழகான கிட்டார் என் பக்கத்துல இருந்தது. ஸோ உடனே அந்த கிட்டாரை கையில் எடுத்து I just started strumming next to மலக்கரன். நான் வந்து அப்படியே வந்து அந்த கிட்டாரை அடிக்க ஆரம்பிக்கும் போது இப்படி லிட்டரலா பேசிட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், மோசேக்கு கண்மலை அண்டையில ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா எனக்கும் அந்த இடத்தை கொடுங்கப்பா, எனக்கும் அந்த இடத்தை கொடுங்கப்பா, எனக்கும் அந்த இடத்தை கொடுங்க. அப்ப பாருங்க, மேல மலைக்கு மேல வந்தோடனே ஆண்டு மோசேக்கு சொல்றாரு, என் காலம் ஒண்ணு அப்படியே மூடிடும் அப்படிங்கிறா. இப்போ நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன், பின்னாடி பாஸ்டர் வந்து என்ன இப்படி பிடிச்சாருன்னா எனக்கு என்ன ஒரு ஃபீல் வரும், என்ன ஒருத்தர் தாங்கி பிடிச்சிருக்கிறாரு, நான் எந்த சூழ்நிலையும் நான் விழுந்துட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, வழக்கரம் மோசேவை முடிந்ததுன்னா நான் என் உள்ளங்கைக்குள்ள ஏன் ஒண்ணு வச்சிருக்கேன்னா, உன்னை தாங்குகிறதுக்காக, உன்னை தப்பு வைக்கிறதுக்காக, உன்னை உயர்த்துறதுக்காக, உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பதற்காக, ராஜ்யங்களுக்கும் தேசங்களுக்கும் உன்னை கொண்டு போய் இதிலும் பெரிதானவைகளை உனக்கு காண்பிக்கும்படி. அப்பதான் என் உள்ள ஆண்டவரை பார்த்து சொல்லிச்சு, உங்க வழக்கார மோசேவை மூடுனதுன்னா அது என்னையும் மூடட்டும் ஆண்டவரே, அது என்னையும் மூடட்டும். இந்த
ஒரு ஹம்துரா அப்படியே கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நான் பிரசங்கத்துக்குள்ள போக போறேன். அதுக்கு முன்னாடி கேளுங்க, அந்த வலக்கார எண்ணெயும் மூடட்டும், அந்த கார எண்ணெயும் மூடட்டும். அப்பா ராபா சாந்தரா துனா மலாரதையாந்தரா. நான் அப்ப கிட்டார வாசிட்டே இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து சொன்னேன், Ravi
திரையின் நிழல்தனில் அமரச் செய்த உமது அன்பை உணர செய்யும். Spirit of the Lord is moving here. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவின் தயவுக்காக நன்றி. எங்களோடு கூட நீங்க பேசின ஆளுகை செய்வா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. உட்கார்ந்து கொள்ளலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Hallelujah. Hallelujah.